கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரத்திலே 17 20 வசனம் வரை. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த இடத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான பதிவை இங்கு குறிப்பிடுகிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். இதை எதை மையப்படுத்தி அவர் குறிப்பிடுகிறார் என்றால், இந்த சமுதாயத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து விட்டு ஏகபோக வாழ்க்கை வாழ்கின்ற ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பதிவு செய்கிறார் மத்தேயு நற்செய்தியாளர். அதனால் நாம் நல்ல போதகத்தை கையாளுகின்ற போது, உள்வாங்குகின்ற போது நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நல்ல கனிகளை கொடுத்தால்தான் கிறிஸ்து நம்மோடு உறவில் இருக்கிறார். கிறிஸ்து நம் வாழ்க்கை மீது அவருடைய கண்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து மாற்றங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆவின் கனிகள் 9 இப்படிப்பட்ட குணங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நடைபெற்றிருக்க வேண்டும். இதைதான் இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்க்கை கனிகளினால் அறிய வேண்டும். கனி இருந்தால்தான் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கனி கொடுக்கின்ற மக்களா இந்த உலகத்திலே வாழ்றோமா? கனி கொடுத்தால்தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இதில் ஒரு வசனம் குறிப்பிடுகிறது, கனி கொடுக்காவிட்டால் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதனால் நாம் எப்பேற்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கனி கொடுக்காத மரமாக, செடியாக, கொடியாக இருக்கிறோம். அப்படி கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் வெட்டப்படுவோம். அதைதான் எச்சரிக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.